நம்முடைய தமிழ் கவிதை மரபு என்பது கிட்டத்தட்ட 3000 ஆண்டு காலம் பழமை உடையது, தொடர்ச்சி உடையது. அறுபடாமல் சங்க காலத்திலிருந்து இன்று வரை தொடர்ந்து நம்முடைய அந்த கவிதை இலக்கிய மரபு வந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். எனவே தமிழ் கவிதை மரபை பற்றி ஒரு உதாரணத்தை சொல்லி நான் நேரடியாக புதுச்சேரியுடைய கவிதை இலக்கியத்துக்கு வரலாம் என்று நான் நினைக்கின்றேன். காரணம், புதுக்கவிதை என்ற ஒரு வட்டாரம் என்பது உலக அளவில் 5 கண்டங்கள். ஆசிய கண்டத்தினுடைய ஒரு துணை கண்டம் இந்தியா. இந்தியாவுடைய தெற்கு பகுதியில் ஒரு புள்ளியாக இருக்கக்கூடியதுதான் புதுச்சேரி. இந்த புதுச்சேரி ஒரு சிறு புள்ளியாக இருந்தாலும் பெரும் புள்ளியாகத்தான் பல இலக்கிய வழிகளில் இருந்திருக்கிறது. தமிழ் கவிதை மரபு என்பது தொல்காப்பியர் அடிப்படையாக சொல்லுவார். அவருடைய புறத்திணையில் ஒரு போர் மரபை பற்றி பெட்சி, கரந்தை, தும்பை, உழிஞ்சை, வாகை என்று குறிப்பிடுவார். போர் முறைகளை பற்றியெல்லாம் குறிப்பிடுவார். போர் முறைகளை குறிப்பிட்டு விட்டு அடுத்த இயலாக காஞ்சி திணையை வைப்பார். காஞ்சி திணை என்பது அதாவது நிலையாமை பற்றி குறிப்பிடக்கூடிய ஒரு துறை. ஏன் இதற்கு சொல்கிறேன் என்று சொன்னால், அதாவது மனித வாழ்க்கை என்பது நிலையில்லாதது, உடல் நிலையில்லாதது, உடலை சார்ந்திருக்கின்ற இளமை நிலையில்லாதது, செல்வம் நிலையில்லாதது, பொன் நிலையில்லாதது என்று ஒரு நிலையில்லாத வாழ்க்கை தான் மனித வாழ்க்கை. இருந்தாலும் தொல்காப்பியர் அந்த நிலையில்லாத வாழ்க்கையினால் மனிதன் ஆழ்ந்து சோர்ந்து விடாமல் மீண்டும் மீண்டும் தன்னை புதுப்பித்துக் கொண்டு இந்த உலகத்தின் நிலை பெற வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு காஞ்சி திணையை எடுத்து சொல்லி, அந்த காஞ்சி திணையுடைய ஒரு துறையாக பொருண்மொழி காஞ்சி என்ற ஒரு துறையை வகுத்து காட்டுகின்றார். அந்த பொருண்மொழி காஞ்சி துறை என்பது என்ன என்று சொன்னால், நம்முடைய அனுபவத்தால் சான்றோர் பெருமக்கள் சில கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். அந்த கருத்துக்கள் என்ன என்று சொன்னால், வாழ்க்கையினுடைய உறுதி பொருள்கள், அதாவது இன்பம், பொருள், அறம். அறம்பொருள் இன்பம் என்று சொல்லுவார்கள். நான் இப்படி திருப்பி சொல்லுகின்றேன், இன்பம், பொருள், அறம். ஏன் என்று சொன்னால், இன்பம் என்பது எல்லா உயிர்களும் அதை விரும்புகின்றன. எல்லா உயிர்க்கும் இன்பம் என்பது தான் அமர்ந்து வரும் மேவற்றாகும் என்பது தொல்காப்பியர் நூற்பா. அப்ப இன்பத்தை எல்லா உயிர்களும் விரும்புகின்ற பொழுது அந்த இன்பத்திற்கு அடிப்படையாக இருக்கக்கூடியது பொருள். அந்த பொருள் கிடைத்தால்தான் நாம் இன்பத்தை அனுபவிக்க முடியும். சரி, பொருள் கிடைத்து விட்டது. அந்த பொருளை எவ்வாறு சம்பாதிப்பது, அதுதான் ரொம்ப முக்கியம். அந்த பொருளை சம்பாதிப்பதற்கான அடிப்படை வழிமுறைகளை சொல்லக்கூடியதுதான் அறம். எனவே ஒரு உயிர் இன்பமாக இருக்க வேண்டும். அந்த இன்பத்துக்கு பொருள் அவசியம். அந்த பொருளை கூட அறநெறியில் ஈட்ட வேண்டும் என்பதுதான் அறம், பொருள், இன்பம் என்று நம்முடைய தமிழ் சான்றோர்கள் உறுதி பொருள்களாக சொன்னார்கள். அதனோடு சேர்த்து வீடு என்றும் சொன்னார்கள். வீடு என்பதை பற்றி 2 விதமான கருத்துக்கள் இருக்கின்றன. ஒன்று, அது வடவருடைய கருத்து, இல்லை இது தமிழருடைய கருத்து தான் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் இந்த 4 பொருளை பற்றி ஔவையார் ஒரு பாடலே மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது ஈதல் அறம். அறம் என்று சொன்னால் தன் இடத்திலே இருக்கக்கூடிய பொருள்களை மற்றவர்களுக்கு ஈதல். அதுதான் நம்முடைய தமிழருடைய பண்பாட்டு மரபாக இருந்திருக்கின்றது. அதனால்தான் செல்வத்து பயனை ஈதல் என்ற புறநானூற்று பாடல் அடி நமக்கு தெளிவாக எடுத்துக்காட்டும். அறஞ்செய்ய விரும்பு இவையெல்லாம் ஒரு மனிதன் தான் சேர்க்கின்ற பொருளை தானே வைத்துக் கொள்ளாமல் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். எனவே அறம் என்பது ஈதல் அறம் என்று குறிப்பிடுகின்றார். அடுத்தது பொருள். தீவினை விட்டு ஈட்டல் பொருள் என்று சொல்கின்றார். ஒரு மனிதன் பொருளை ஈட்ட வேண்டும் என்று சொன்னால் எந்தவித தீவினையும் செய்யாமல் அந்த பொருளை ஈட்ட வேண்டும். உதாரணமாக, நான் எங்கள் நிறுவனத்திலே ஒரு ஆராய்ச்சி தொழிலை மேற்கொள்கிறேன் என்று சொன்னால், காலை முதல் மாலை வரை என்னுடைய கடமைகளை முறையாக சரியாக செய்ய வேண்டும். செய்து மாதந்தோறும் நான் வாங்குகின்ற சம்பளம் அதற்கு சரியாக இருக்கும். என்னுடைய வேலையை சரியாக செய்யாமல் மாதந்தோறும் பொருளை பெறுவது, அந்த பொருள் என்பது சரியான பொருளாக இருக்காது என்பது ஔவையாருடைய கருத்து. எனவேதான் தீவினை விட்டு ஈட்டல் பொருள் என்று சொல்கின்றார். 3வதாக இன்பத்துக்கு அவர் சொல்கின்றார், எஞ்சாண்டும் காதல் இருவர் கருத்து ஒருமித்து வாழ்தல் தான். அதாவது ஒரு ஆண் பெண்ணும், அதாவது காதலர்கள் இருவரும் சேர்ந்தது முதல் வரை தங்களுடைய வாழ்க்கையில் பிரியாமல் வாழ்வதுதான் இன்பம் என்று இன்பத்துக்கு ஒரு விளக்கத்தையும் கொடுக்கிறார். அடுத்ததாக அவர் சொல்கின்றார்,
வீடு என்பது என்ன என்று சொன்னால், ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பிறகு இந்த மூன்றையும் விட்டு விடுதல்தான் வீடு என்று அவர் சொல்லுகின்றார். அதாவது வீடு என்பது விடுதான். அதாவது கேடு கெடு, கெடு வந்து கேடு ஆகும், பெரு வந்து பேராக ஆகும், படு பாடு என்பது தமிழினுடைய இலக்கண மரபில் குறில் நெடிலாக மாறுவது வழக்கம். அதுபோலதான் விடு என்பதுதான் வீடாக மாறி இருக்கிறது. எனவே இந்த உறுதி பொருட்கள் நான்கும் தமிழ் மரபுக்கு உரியது என்பதை நாம் முதலிலே தெரிந்து கொள்ள வேண்டும். சங்க இலக்கியத்திலே ஒரு பாடலை நான் சொல்லி நேரடியாக புதுச்சேரி இலக்கியத்துக்கு நான் வருகின்றேன். அதுல சங்க இலக்கியத்திலே நரி வெறித்தலையார் என்ற ஒரு புலவர் இருக்கின்றார். அவர் வந்து ஒரு பாடலை, அற்புதமான ஒரு பாடலை சொல்லுகின்றார். பொருண்மொழி காஞ்சி துறையில சொல்லுகின்றார். ஒன்னும் இல்ல, மனித வாழ்க்கையில எல்லோரும் பிறக்கிறார்கள், வளர்கிறார்கள், வாழ்கிறார்கள், இறக்கிறார்கள். அப்ப மனித வாழ்க்கைக்கு என்னதான் பொருள்? அப்ப பொருளற்றது மனித வாழ்க்கையா என்பதையெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். பல பேர் வந்து அந்த கடைசி இறுதி காலத்தில் தான் நாம் இவ்வளவு நாள் வாழ்ந்து விட்டோமே, நம்முடைய வாழ்க்கைக்கு ஏதாவது பொருள் இருக்கிறதா, நம்முடைய மனித வாழ்க்கையிலே நாம் பிறருக்கு பயன்படுத்தோமா என்பதையெல்லாம் சிந்திக்கிறார்கள். எனவே நாம் இறக்கும் தருவாயில் இப்படி சிந்திப்பதை விட வாழுகின்ற காலத்திலே பல நல்ல அரிய செயல்களை நாம் செய்ய வேண்டும். அதனால்தான் தொல்காப்பியர் நிலையாமை மனித வாழ்க்கைக்கு இருந்தாலும் கூட நிலையுடைய கருத்துக்களை, அரிய செயல்களை செய்து நாம் இந்த உலகில் நிலைநிறுத்திக் கொள்ளலாம் என்பதுதான் தொல்காப்பியருடைய அடிப்படை கருத்தாக இருக்கிறது. அதில் அவர் சொல்கின்றார், ஒரு சங்க புறப்பாடலே சொல்கின்றார், பல்சான்றீரே பல்சான்றீரே என்று சொல்லி, அதாவது சான்றோர் பற்களே, உங்களுக்கு வந்து வயதாகி விட்டது, கயல் முள் அண்ண நரைமுதிர் திரைகவுள், உங்களுக்கு நரைமுடியெல்லாம் தோன்றிவிட்டது, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையினுடைய பயன்தான் என்ன? பயனில்லாத மூப்பை அடைந்திருக்கிறீர்களே என்ற ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு அவர் சொல்கின்றார், அதாவது வந்து யமன் வந்து உங்களை உயிரை பறிக்கின்ற பொழுது போதுதான் நீங்கள் நினைத்து பார்க்கிறீர்கள் நாம் என்ன செய்தோம் என்று. எனவே அவர் அடுத்த அடிதான் ரொம்ப மிக முக்கியமானது. நல்லது செய்தல் ஆற்றீராயினும் அல்லது செய்தல் ஓம்புமேன். நீங்க வந்து நல்லதே செய்ய வேண்டாம், நீங்க பொறுமையாக யாருக்கும் கெடுதல் செய்யாமல் இருந்தாலே நீங்க பெரிய பெரிய பயனை செய்தவர்களாக ஆவீர்கள் என்று ஒரு கருத்தை சொல்கிறார். அது மட்டுமல்ல, அவர் அடுத்தது சொல்றாரு, இந்த கருத்து வந்து எப்படிப்பட்டதுன்னா எல்லா மக்களும் விரும்பக்கூடியது. அது மட்டுமல்ல, அந்த கருத்து வந்து தொடர்ந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து கடைபிடிக்கக்கூடிய வழி என்பதையும் அவர் சொல்கின்றார். ஆக இப்படிப்பட்ட ஒரு நல்ல அருமையான கருத்தை சொல்லக்கூடிய தமிழ் மரபுதான் தமிழ் கவிதை மரபு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நாம் தமிழ் கவிதை மரபு என்பது ஒரு ஏதோ பேருக்கு எழுதுவதல்ல, தமிழ் சமுதாயத்துக்கு பயன்படக்கூடிய ஒரு கருத்தை சொல்லக்கூடிய ஒரு மரபாகத்தான் தொடர்ந்து வந்திருக்கின்றது என்பதை நாம் புரிந்து கொண்டால், இப்பொழுது நாம் புதுக்கவிதை மரபுக்கு வருகின்ற போது, புதுக்கவிதை மரபு என்பது சங்க காலத்திலிருந்து நான் 2 கவிஞர்களை குறிப்பிட்டேன். அடுத்ததாக அறநெறி காலம் என்று சொல்லக்கூடிய சங்கம் மருவிய காலத்திலே வாழ்ந்தவர் தான் காரைக்கால் அம்மையார். அதை பற்றி கூட பேராசிரியர் இளங்கோ அவர் செய்த சில இலக்கிய புதுமைகளை எல்லாம் எடுத்து சொன்னார்கள். அதுல ரொம்ப மிக முக்கியமானது என்னன்னு சொன்னாக்கா, அவர் சொல்லாமல் விட்டது நான் 2 கருத்துக்களை நான் சொல்ல விளைகின்றேன். ஒரு கருத்து, 2 தமிழிசை பெண்களை உருவாக்கியவர். ஒன்று வந்து நட்டபாடை, மற்றொன்று இந்தளம். இந்த 2 இசைப்பெண்களை முதலில் உருவாக்கியவர் காரைக்கால் அம்மையார். அது மட்டுமல்ல, அவர் வந்து இந்த திருவாலங்காட்டு மூத்த அவர் வந்து இந்த காடு பற்றிய, அத பேய்கள் ஆடக்கூடிய காடு பற்றிய வர்ணனையை அதிகமாக பாடியிருக்கின்றார். ஆக அதாவது பிற்காலத்தில் தோன்றிய அந்த பரணி இலக்கியங்களில் வரக்கூடிய காடு பற்றிய வர்ணையை பற்றி முதலில் நமக்கு இலக்கியத்திலே பதிவு செய்தவர் காரைக்கால் அம்மையார் தான். அதுல ஒரு பாடலை நான் சொல்கின்றேன். எட்டி இலவும் ஈகை சூறை காரை படர்ந்து எங்கும் சுட்ட சுடலை சூழ்ந்த கள்ளி சேர்ந்த குடற்கவ்வ பட்ட பிணங்கள் பரந்த காட்டிற் பாறை போல் விழிகேட்பை கொட்ட முழவம் கூலி பாட குழகன் ஆடுமே. இந்த பாடல் வந்து இந்தளம் என்ற பண்ணில் அமைந்தது. இப்படி வந்து அவர்கள் வந்து ஏராளமான இலக்கிய புதுமைகளை செய்திருக்கிறார்கள். சரி, காரைக்கால் அம்மையார் எப்படி புதுச்சேரியை சார்ந்தவர் என்ற கேள்வி உங்களுக்கு எழலாம். அதாவது புதுச்சேரி என்பதுதான் பிரெஞ்சு ஆட்சிக்கு பிறகு காரைக்கால், மாஹே, ஏன என்பது புதுச்சேரியுடைய ஒரு பகுதியாக இணைக்கப்பட்டது. எனவே காரைக்கால் பிறந்த நம்முடைய காரைக்கால் அம்மையார்
நம்முடைய புதுச்சேரியை சார்ந்தவர் என்ற வகையிலே அவரை நாம் இணைத்துக் கொள்வது எந்த விதமான தவறும் இல்லை. அந்த இலக்கிய வகைமைகளிலே அவர் உருவாக்கியது 3 வகையான இலக்கிய வகைமை. ஒன்று அந்தாதி, பதிகம், மாலை. இந்த 3மே முதலில் அந்த 96 சிற்றிலக்கிய வகைமைகளில் முதலாக பாடப்பட்ட ஒரு இலக்கிய வகைமை. இதன் பிறகுதான் இந்த சிற்றிலக்கிய வகைமைக்கே ஒரு இலக்கணமே தோன்றியது. எனவே இப்படி பல்வேறு இலக்கிய முயற்சிகளுக்கு ஒரு மிக முக்கியமான புள்ளியாக இருந்தவர் தான் நம்முடைய காரைக்கால் அம்மையார். அது மட்டுமல்ல, 12 திருமுறைகள் இருக்கக்கூடிய புலவர் பிற்பங்களில் ஒரே ஒரு பெண்பாற் புலவர் இவர்தான். இப்படி பல்வேறு சிறப்புகளுக்கு உரியவர் நம்முடைய புதுச்சேரியுடைய மூத்த படைப்பாளர் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அடுத்த பகுதியாக சமய நெறிக்காலம், அதாவது 6, 7, 8 என்பது சமய நெறி காலத்தில் வரக்கூடிய பகுதியாக அமைகிறது. ஆனால் இந்த காலகட்டத்தில் புதுச்சேரியில் எந்த விதமான இலக்கிய பணிகள் நமக்கு கிடைக்கவில்லை. தேடி முயற்சி எடுத்து பார்க்க வேண்டும். கல்வெட்டுகளில் அதே போல பாகூர், திருவாண்டார் கோயில், திருபுவனை, வெளியனூர் ஆகிய பகுதிகளிலே நிறைய சிவன் கோயில்கள் இருக்கின்றன. அப்பொழுது இருக்கக்கூடிய அந்த சைவ நாயன்மார்கள் அந்த தலத்தை நாடி பாடல் பாடி இருப்பதாக குறிப்புகள் கிடைக்கின்றன. எனவே நாம் தேடி முயன்றால் அந்த சமய நெறி காலத்திலும் கூட நமக்கு புதுச்சேரி தொடர்பான இலக்கியங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அடுத்ததாக தத்துவ நெறி காலம். தத்துவ நெறி காலத்திலும் கூட நமக்கு சான்றுகள் எதுவும் கிடைக்கவில்லை. அப்ப அடுத்தபடியாக நமக்கு நேரடியா வரக்கூடியது அறிவியல் நெறிக்காலம். அதாவது 16, 17, 18, 19, 20. ஏன் இது அறிவியல் நெறிக்காலம் என்று சொல்வதற்கு என்ன காரணம் சொன்னாக்கா, நம்முடைய சங்க இலக்கியங்கள் அனைத்துமே மக்களை பற்றி பேசக்கூடிய இலக்கியங்கள் தான் இருந்திருக்கின்றன. அதுல சமயம் என்பது பிற்காலத்தில் தான் இணைகிறது. அப்ப நம்முடைய தமிழ் இலக்கியங்களில் சமயம் பின்பற்றிய பிறகு அதை பற்றி கொண்ட பொழுது அது அந்த சமய நெறி காலமும் சரி, தத்துவ நெறி காலமும் சரி, தொடர்ந்து சமயம் அந்த இலக்கியத்தை கெட்டியாக பற்றி கொண்டன. அந்த சமயம் விடுபட்ட காலம்தான் அறிவியல் நெறி காலம். ஏன் சமயம் விடுபட்டதுன்னு சொன்னாக்கா, இங்கிலாந்தில் ஏற்பட்ட தொழில் புரட்சி, அடுத்ததாக பிரெஞ்சு புரட்சி, அமெரிக்காவில் ஏற்பட்ட விடுதலை புரட்சி, ரஷ்யாவில் ஏற்பட்ட அந்த கம்யூனிஸ்ட் புரட்சி, இந்த 4 புரட்சியின் காலமாக உலக அளவிலே பொருளாதார அரசியல் சூழலிலே பல மாற்றங்கள் ஏற்பட்டன. அந்த பல மாற்றங்கள் ஒன்று அச்சு ஊடகம். இவற்றின் காரணமாக எல்லோருக்கும் அதிகமான கல்வி கிடைத்தது, தெளிவான சிந்தனை உருவாகியது. எனவே பகுத்தறிவு சிந்தனையும் வளர்ந்தது. இதன் அடிப்படையிலே தான் நமக்கு இலக்கியத்தை பிடித்திருந்த சமயம் விலக தொடங்கியது. அதுதான் மறுமலர்ச்சி இலக்கியம். அந்த வகையிலே அறிவியல் நெறியின் காலத்தில் புதுச்சேரியில் வாழ்ந்த புலவர்களாக அருள்நாத சுவாமி என இது நிறைய பட்டியல் இருக்கின்றது. ஒவ்வொரு பற்றி நாம சொல்லிக் கொண்டால் நேரம் போதாது என்பதை அந்த பெயர்களையாவது நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அந்தோணிநாத சுவாமி, ஞானப்பிரகாசநாத சுவாமி, செந்தமிழ் புலவர் பொன்னையா முதலி, கவிராய சிங்கம் அருணாசல தேசிகர், செந்தமிழ் ஆசிரியர் சாமி பொன்னுசாமி, ரத்தினசாமி, இப்படி ஏராளமான புலவர்கள் இருக்கிறார்கள். புலவர் நாகைமுத்து, திருமலை நாராயண் பட்டி பிள்ளை, சிவ நாகைமுத்து புலவர், மகாவித்வான் பூவா பெரியசாமி பிள்ளை, பங்காரு பத்தர், ராமானுஜ நாவலர், மஸ்தான் சாஹிபு, மகாகவி பாரதி, அரவிந்தர், சுத்தானந்த பாரதி, சாதுசு யோகி என்பவரெல்லாம் நம் புதுச்சேரியிலே சில காலம் தங்கியவர்கள். வாபேசு ஐயர், இப்படி அதே போல கம்பதாசனும் நம்முடைய புதுச்சேரி சார்ந்தவர் தான், வெளியுணரை சார்ந்தவர் தான் என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம். இப்படி வாழ்ந்த புலவர்கள் வாழ்ந்த கட்டத்தில் பாகூரிலே 1829ஆம் ஆண்டு ஒரு புலவர் பிறந்தார். அவர்தான் கவிஞர் சவராயலு நாயக்கர். அவர் மிக முக்கியமான நம்முடைய தமிழ் இலக்கியத்துக்கு சில பங்களிப்பை அவர்கள் செய்திருக்கிறார்கள். உதாரணமாக பெண் கல்வியை பற்றி முதலில் இந்திய அளவில் கூட என்று சொல்லலாம், தமிழ் அளவில் நிச்சயமாக சொல்லலாம், பெண் கல்வியை பற்றி முதலாக பாடுபொருளை கொண்டு பாடிய முதல் கவிஞர் சவராயலு நாயக்கர் தான். அவர் பாகூரை சேர்ந்தவர். அதன் பிறகுதான் மாயூரம் வேதநாயகம் பிள்ளையோ இல்ல பாரதியோ பிற்காலத்தில் தான் அதை தொடர்கிறார்கள். அவர் என்ன செய்தார் சொன்னாக்க, பிரெஞ்சு அரசாங்கத்தில் அவர் ஒரு அரசவை கவிஞராக இருந்திருக்கின்றார். அப்பொழுது பிரெஞ்சு அந்த தூதர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கின்றார் கவிதையாக. அவர் எப்படி அந்த கவிதையை அமைத்திருக்கிறார் என்று சொன்னால், அதாவது அந்த பெண்கள் அந்த கவர்னரை நோக்கி பாடுவதாக அந்த பாடலை அமைத்திருக்கின்றார். அந்த பாடல்ல சில அடிகளை நான் சொல்றேன். மணிகள் அணிகள் அழியும், செல்வ பொருளே மன்னர் பறிக்க ஒழியும்,
அணிய துணி கிழியும் அம்பொன் மனை கழியும் திணியனல் புனல் மாட்டால் சிதைந்து அழியாத செல்வ கல்வியை எங்களுக்கு தாரும் என்று அந்த பெண்கள் அந்த கவர்னரை நோக்கி கேட்பதாக அமைந்திருக்கின்றது. மஞ்சள் அழகோர் அழகோ, மலரணிய மண்ணும் குழலோர் அழகோ, மிஞ்சும் உடை அழகோ, மேனி வடிவு அழகோ, நெஞ்சில் தெளிவை தரும் நீங்கா கல்வியை எங்களுக்கு தாரும் என்று அவர்கள் பாடியிருக்கிறார்கள். அது ஒரு நீண்ட நெடிய ஒரு பாடல். இப்படி முதலாக தமிழ் கவிதை உலகில் ஒரு புதிய பாடுபொருளை, அதாவது பெண் கல்வி பற்றி பாடியவர் நமது புதுச்சேரியை சார்ந்த பாகூரில் பிறந்த சவராயலு நாயக்கர் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கும் நமக்கு சவராயலு நாயக்கர் ஒரு பள்ளி இருக்கிறது. அது பெண்களுக்கான பள்ளி. அதன் காரணமாகத்தான் அந்த பள்ளிக்கும் அவருடைய பெயரை வைத்திருக்கிறார்கள். அதே போல வள்ளுவர் கல்லுண்ணாமை பற்றி பேசினாலும் கூட அந்த மது ஒழிப்பு என்ற ஒரு பாடுபொருளையும் சவராயலு நாயக்கர் கவிதையிலே பாடியிருக்கின்றார். அந்த காலகட்டத்தில் விடுதலை வேள்வி நடந்து கொண்டிருந்த காலகட்டத்தில் காந்தியடிகள் மது ஒழிப்பு போராட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார். அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த புதுச்சேரி மண்ணிலே பிரெஞ்சு பகுதியில் நிறைய மதுக்கடைகள் திறக்கப்பட்டன. காரணம் வருவாய்க்காக. அந்த சமயத்தில் தான் சவராயலு நாயக்கர் அந்த மது ஒழிப்பு கவிதையும் எழுதியிருக்கின்றார். குறிப்பாக சவராயலு நாயக்கருடைய மிக பங்களிப்பு என்னன்னு சொன்னாக்கா, அவர் ஒரு சமய சொற்பொழிவு செய்தாலும் கூட, சமய இலக்கியங்களை படைத்தாலும் கூட, யதார்த்தமாக புதுச்சேரியில் இயல்பாக மக்கள் வாழ்க்கையினுடைய பல செய்திகளை ஆவணப்படுத்தியிருக்கிறார். எனவேதான் அவருக்கு ஒரு வரலாற்று நாயகர் என்ற பெயரும் கூட இருக்கிறது. அந்த மது ஒழிப்பு கவிதையை பற்றி ஒரு சில அடிகளை நான் சொல்கின்றேன். தீய இச்சாராயங்கள் அயல் பெண்டீர்களை இழுக்கச் செய்யும், தாயையும் சோதரியையும் பெண்ணையும் சேரச் செய்யும் சிறிதும் சங்கையின்றி, நாய் என்றும் கழுதை என்றும் நரி என்றும் கத்தி மிக நடிக்கச் செய்யும், நோய் அனைத்தும் உறச் செய்யும், பகைவர் கைக்குள்ளாக்கியே நொய்யச் செய்யும், கல்லுண்டு கிடந்தவனை கட்டை என்று வெறிநாய்கள் காலை தூக்கி வில்லும் அவன் வாயில் மூத்திரம் பெய்யும், செய்யும் மலத்தை அருந்தச் செய்யும், தெல்லுதமிழ் புலவர்களை திட்டி அடித்தடச் செய்யும், மேலும் கட்டிய மனைவியை அடித்து உதைக்க வழிவகுக்கும் என்று அவருடைய பாடலிலே அந்த மது ஒழிப்பு, மதுவினால் ஏற்படக்கூடிய தீமைகள் எல்லாம் அன்றைக்கு அவர் எடுத்து காட்டியிருக்கின்றார். இப்படி பல்வேறு சிறப்புகளை செய்த அந்த சவராயலு நாயக்கரை அடுத்து நமக்கு மிக முக்கியமாக ஒரு பங்களிப்பை செய்யக்கூடிய ஒரு கவிதை மரபு உருவாகுகிறது. அந்த கவிதை மரபை உருவாக்கி கொடுத்தவர் தான் பாரதியார். பாரதியாருடைய இலக்கிய மரபு என்று ஒன்று தமிழக அளவில் உருவானாலும் கூட, அவர் புதுச்சேரிக்கு 1908ஆம் ஆண்டு 2 விதமான கருத்துண்டு. 10 என்று சொல்வதும் உண்டு, 8 என்று சொல்வதும் உண்டு. 8 என்று 1908ஆம் ஆண்டு புதுச்சேரிக்கு வருகிறார். கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் புதுச்சேரியிலே தங்குகிறார். அந்த 10 ஆண்டு காலம்தான் புதுச்சேரியினுடைய இலக்கிய மரபுக்கு, தமிழ் மரபுக்கு, தமிழ் கவிதை மரபுக்கு அவர் கொடுத்த பங்களிப்பு மிக ஏராளம். குறிப்பாக சொல்ல வேண்டும் சொன்னால், அந்த குயிர்பாட்டு, அதே போல கண்ணன் பாட்டு, பாஞ்சாலி சபதம் 3 மிக முக்கியமான காவியங்களை படைத்தவர். அது மட்டுமல்ல, பல பத்திரிகைகள் நடத்தி அதிலே பல கட்டுரைகளை, கதைகளை எழுதியிருக்கின்றார், மொழிபெயர்ப்புகளை செய்திருக்கின்றார். இப்படி பலவிதமான மொழி நடைகளிலும் யாப்புகளிலும் அவருடைய பங்களிப்பு ஏராளமாக இருக்கின்றன. இது நான் சொல்வதை விட பாவேந்தர் பாரதிதாசன் அந்த பாரதியை பற்றிய ஒரு ஆளுமையை ஒரு கவிதையிலே பதிவு செய்திருக்கிறார். அந்த தலைப்பு புதுநெறி காட்டிய புலவன் என்று பாரதியை பற்றி பாரதிதாசன் ஒரு நீண்ட நெடிய பாடலை எழுதியிருக்கின்றார். அதில் சில அடிகளை சொன்னாலே போதும், பாரதியார் எப்படி ஒரு தமிழ் கவிதைக்கு மிகப்பெரிய ஒரு மரபை, ஒரு புதிய சிந்தனை உருவாக்கியிருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். தமிழகம் தமிழுக்கு தகும் உயர்வளிக்கும் தலைவனை எண்ணி தவங்கிடக்கையில் இலகு பாரதி புலவன் தோன்றினான், பைந்தமிழ் தேர்ப்பாகன் அவன் ஒரு செந்தமிழ் தேனி, சிந்துக்கு தண்டை. இது ரொம்ப முக்கியமான குறிப்பிட வேண்டிய ஒன்று. சிந்துப்பா என்ற ஒரு பா என்பது ஏட்டு இலக்கியத்துக்கு பெருமை பெற்றது பாரதியால் தான். அதனால்தான் அவர் பாரதிதாசன் சிந்துக்கு தண்டை என்று சொல்லுகின்றார். சிந்துப்பாவை ஏற்கனவே இந்த ஏட்டு இலக்கிய புலவர்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் பாரதி பாஞ்சாலி சபதத்திலே சிந்துவை பலவிதமாக பயன்படுத்தி அவனுடைய உணர்வுகளை
அந்த பாத்திரத்தின் வாயிலாக சொல்லுகின்ற பொழுது இந்த பாவகை அவனுக்கு ஏற்றதாக இருக்கிறது. எனவே சிந்துக்கு தந்தை என்று அவர் குறிப்பிடுகின்றார். குவிக்கும் கவிதை குயில் இந்நாட்டினை கவிழ்க்கும் பகையை கவிழ்க்கும் கவிமுரசு நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமழும் கற்பூர சொற்கோ கற்பனை ஊற்றாம் கதையின் புதையல் திறம்பாட வந்த மறவன் என்று அவர் தொடர்ந்து அறம்பாட வந்த அறிஞன் நாட்டிற் படரும் சாதிப்படைக்கு மருந்து மண்டும் மதங்கள் அண்டா நெருப்பவன் அயலார் எதிர்ப்புக்கு அணையா விளக்கவன் என்னென்று சொல்வேன் என்னென்று சொல்வேன் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் தமிழ் பாரதியால் தகுதி பெற்றதும் எவ்வாறு என்பதை எடுத்துரைக்கின்றேன் என்பது சில அடிகள் தான் நான் சொல்லியிருக்கிறேன். அவர் நீண்ட ஒரு நெடிய பாடலை, இதுதான் பாரதியினுடைய இலக்கிய ஆளுமையை பாரதிதாசன் வியந்து பாடியிருக்கின்றார். அதுல மொழிநடைய வந்து ஏற்கனவே இருந்த நீங்க தம்முடைய தமிழ் இலக்கிய மரபை பார்த்தீங்கன்னா அந்த சிற்றிலக்கிய புலவர்கள் வந்து ரொம்ப கடுமையாக நடையை எழுதி புரியாது. அவருக்கு வந்து ஒரு செம்மாந்த நடையை பயன்படுத்தி இருப்பார்கள். ஆனால் பாரதி எளிமையான மக்களுடைய சிக்கல்களை மிக எளிமையான மொழி நடையிலே பாடியிருக்கின்றான். அப்போது பாஞ்சாலி சபதத்திலே அந்த முன்னுரையிலே அவர் எழுதிய அந்த இலக்கிய மொழிநடையை பற்றி குறிப்பிடுகிறார். அது சொல்றார், எளிய பதங்கள், எளிய நடை, எளிதில் அறிந்து கொள்ளக்கூடிய சந்தம், பொது ஜனங்கள் விரும்பும் மெட்டு, இவற்றினை உடைய காவியம் ஒன்று தற்காலத்திலே செய்து தருவோன் நமது தாய்மொழிக்கு புதிய உயிர் தருவோனாகின்றான் என்று குறிப்பிடுகின்றார். இதுதான் அவருடைய அந்த இலக்கியத்துக்கு எப்படிப்பட்ட ஒரு மொழிநடையை பயன்படுத்த வேண்டும், கடுமையான மொழிநடையை பயன்படுத்துவதை விட புரியக்கூடிய மக்கள் பேச்சு தமிழில் இருக்கக்கூடிய சொற்களை பயன்படுத்தி எளிமையாக இலக்கியங்களை படைக்க வேண்டும் என்ற எண்ணம் என்பது அவருடைய கூட்டிலிருந்தே நமக்கு தெளிவாக தெரிகிறது. யாப்பியல் புதுமை, யாப்பில் அவர் என்ன செய்தார் சொன்னாக்கா, ஏற்கனவே சிந்துக்கு தந்தைன்னு சொன்னேன். ஆனா அந்த யாப்பு வடிவத்துல குறிப்பாக கட்டளை கலிப்பா, இந்த கட்டளை கலிப்பா என்பது அவர் செய்த ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதாவது 4 அடிகள் வரக்கூடிய அந்த கலிப்பாவுல எழுத்து எண்ணிக்கை அடிப்படையில அந்த பாடலை வந்து அவர் எழுதியிருக்கின்றார். அதாவது நேர் அசையை கொண்ட 16 எழுத்தும் நிறை அசையில வந்து 17 எழுத்து கொண்ட எண்ணிக்கை அடிப்படையில பாடியிருக்கின்றார். இந்த கட்டளை என்பது வந்து நமக்கு வந்து புதியது அல்ல. தொல்காப்பியர் வந்து இதை பற்றி நிறைய பேசி இருக்கின்றார். அடிகளை பற்றி அவர் பேசுகின்ற பொழுது சீர்வகை அடிகளை பற்றியும் பேசுவார். அதாவது 2 சீர்களை கொண்டது குறளடி, 3 சீர்களை கொண்டது சிந்தடி, 4 சீர்களை கொண்டது அளவடி, அப்புறம் 5 சீர்களை கொண்டது நெடிலடி, அப்புறம் அதுக்கு மேற்பட்டது வந்து கடி நெடிலடி. இது சீர்வகையிலே இருக்கக்கூடிய அடிவகைகள். அதே தொல்காப்பியர் எழுத்து எண்ணிக்கை அடிப்படையிலே அடிவகை பற்றி பேசியிருக்கின்றார். அதாவது அளவடி என்று சொல்லக்கூடிய 4 சீர்களை கொண்ட அந்த அளவடியிலே எழுத்து எண்ணிக்கை அடிப்படையிலே சிந்தடி குறளடி என்று சொல்கின்றார். அதாவது 4, 5, 6 எழுத்துக்களை கொண்டது வந்து குறளடி. அதே போல 7, 8, 9 எழுத்துக்களை கொண்டது வந்து சிந்தடி. 10, 11, 12, 13, 14 இந்த எழுத்துக்களை கொண்டது அளவடி. அதுக்கப்புறம் வந்து 15, 16, 17 கொண்டது வந்து நெடிலடி. 18, 19, 20 என்பது கழி நெடிலடி என்று எழுத்து எண்ணிக்கை அடிப்படையிலே தொல்காப்பியர் அடியை வகுத்திருக்கின்றார். அந்த மரபிலே இவர்கள் அந்த எழுத்து எண்ணிக்கையை அடிப்படையாக கொண்டு புதிய வகைகளை, யாப்பு வகைகளை உருவாக்கின்றார். இது வந்து பாரதி செய்த யாப்பிலே ஒரு மாற்றம். ஏற்கனவே நான் சிந்துப்பாவை சொன்னேன். அதே போல பாடுபொருள்ல அவர் என்ன மாற்றங்களை செய்திருக்கிறார் என்று சொன்னால், பெண் உரிமை, பெண்கல்வியை வந்து அவர் பேசினாலும் கூட பெண் உரிமையை பற்றி பேசியவர் வந்து பாரதி தான். தமிழ் உணர்வு, விடுதலை உணர்வு, சிறுவர் பாட்டு, தமிழினம், இதெல்லாம் வந்து பாரதி வந்து முழுக்க 20ஆம் நூற்றாண்டில் ஏற்படுத்தி கூட்டிய புதிய பாடுபொருள்கள். இவரை ஒட்டிதான் பிற்கால புலவர்கள் பாரதிதாசன் உட்பட, வாணிதாசன் உட்பட அனைவருமே வந்து பாரதியினுடைய அந்த பாடுபொருளை மையமிட்டு தான் ஒவ்வொரு பாடுபொருளை எடுத்து விரிவாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக அந்த பாரதியினுடைய ஒரே ஒரு கவிதையை சொல்லி அவருடைய அந்த கவிதை மறைவை நான் நிறைவு செய்கிறேன். அவர் வந்து எல்லோரும் வந்து பல அறங்கள்லாம் செய்திருக்கிறாங்க, நம்முடைய மரபு ரீதியா நிறைய வந்திருக்கிறது. அவர் சொல்லுகின்றார், இன்னரும் கனி சோலைகள் செய்தல், இனிய நீர்த்தன் சுனைகள் இயற்றல், அன்ன சத்திரம் 1000 வைத்தல், ஆலயம் 10,000 நாட்டல், பின்னருள்ள தருமங்கள். இதெல்லாம் தருமங்கள். அதாவது வந்து ஒரு இடத்துல வந்து ஒரு பாலைவன பகுதியில மரங்களை நட்டு சோலைகளை உருவாக்குதல், நீர்களே இல்லாத பகுதியிலே நீர் சுனைகளை உருவாக்குதல், அதே போல அன்ன சத்திரங்கள், அனைவருக்கும் ஏழை எளிய மக்களை உணவு கொடுப்பதற்காக அன்ன சத்திரங்களை உருவாக்குதல்,
கோயில்களை கட்டுதல், இவெல்லாம் மிகப்பெரிய தர்மங்கள் தான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் பெயர் விளங்கி ஒளிர நிறுத்தல், அன்ன யாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல். இதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு அதை தான் எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்க இந்த தர்மங்களை விட ஏழைகளுக்கு கல்வி அறிவை கொடுக்க வேண்டும், அதுதான் உங்களுக்கு வந்து மிக சிறந்த ஒரு பெரிய ஒரு அறம் என்று சொல்லுகின்றார். இதெல்லாம் வந்து ஒரு கவிஞனுடைய ஒரு புதிய பார்வை, சமூகத்தை பார்க்கின்ற மிகப்பெரிய ஒரு புதிய பார்வை என்ற ஒரு பாடலை நாம் பார்க்கின்றோம். சரி, அடுத்தது வந்து பாரதிக்கு அடுத்த கட்டமாக நமக்கு வந்து அது ஏற்கனவே பேராசிரியர் இளங்கோ அவர்கள் சொல்லிவிட்டார்கள். அதாவது வந்து பாரதி 2 வகையான சிறுகதைக்கு அவர் முன்னோடியாக இருக்கின்றார். அதே போல வந்து ஹைக்கூ, அதாவது துலிப்பாவுக்கும் முன்னோடி தான். 1916 சுதேசி மித்திரன்ல வந்து ஒரு துலிப்பாவை அறிமுகப்படுத்துகிற மொழிபெயர்ப்புல தான். மொழிபெயர்ப்புல அறிமுகப்படுத்தினாலும் அது மிக முக்கியமான ஒரு பங்களிப்பு என்று தான் சொல்ல வேண்டும். அடுத்ததாக அவர் செய்தது வந்து காட்சி கவிதைகள் என்று படைத்திருக்கின்றார். இந்த காட்சி கவிதைகள் என்பது புது கவிதைக்கு ஒரு முன்னோடி. அவர் வந்து 1908 புதுச்சேரி வந்த பொழுது 1911 18க்கு இடையே காலகட்டத்தில் தான் அவர் வந்து அந்த வேத உபநிடதங்களுக்கு வந்து பல உரைகள் வந்து செய்கின்றார். அந்த உரைகள் வந்து இயற்கை பற்றி தான், கடலை பற்றி, மின்னலை பற்றி, இப்படி இயற்கை பொருள்களை பற்றியும் இயற்கை நிகழ்வுகளை பற்றி தான் அவர் வந்து எழுதியிருக்கின்றார். அதுல ஒரு காட்சி கவிதையை நான் சொல்றேன். நமது விழிகளிலே மின்னல் பிறந்திடுக, நமது நெஞ்சிலே மின்னல் விசிறி பாய்க, நமது விளக்கினிலே மின்னல் தோன்றுக, நமது பாட்டு மின்னலுடைய தாகுக, நமது வாக்கினிலே மின்னல் போல் அடித்திடுக என்று ஒரு உரை கவிதையை செய்திருக்கின்றார். அதாவது செய்ய வேண்டும் என்று இல்லை, உரை வடிவத்திலும் நாம் கவிதை செய்யலாம். இது தொல்காப்பியருடைய அடிப்படை கருத்தாக கூட இருக்குது. அவர் 7 வகை வகைமைகளை சொல்லும் போது பாட்டு, வாய்மொழி, பிசி, அங்கதம், உரை, நூல், அவை எல்லாத்தையும் செய்யுளுடைய பகுதிகளாகத்தான் சொல்லுவார். அந்த அடிப்படையில இது வந்து அந்த காலத்தில் வந்து உரையிடையிட்ட பாட்டுடை செயல் என்று சிலப்பதிகாரத்தில் சொல்வார்கள். உரையும் பாட்டும் கலந்ததுதான் செய்யுள். அப்ப அந்த செய்யுள் ஊடகத்தன்மை அந்த காலகட்டத்தில் தாக்கம் பெற்றிருந்த போது செய்யுள்ல வந்து உரைத்தன்மையும் இருக்கும். அதே போல இந்த காலகட்டத்தில் உரையினுடைய வீழ்ச்சி அதிகமாக இருக்கும் போது அந்த உரையிலும் அந்த கவிதைத்தன்மை வரலாம். எனவே உரையை வைத்துக் கொண்ட கவிதையை நாம் ஏற்றலாம் என்று முயற்சி செய்து பார்த்தவர் தான் பாரதி. அவர் காட்சி கவிதைகள் என்பது புதுச்சேரியில இருந்துதான் எழுதியிருக்கிறார். எனவே புதுச்சேரி புதுக்கவிதைக்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறது என்பதை நாம் பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். அடுத்ததாக பாரதிதாசருடைய ஒரு இலக்கிய மரபு. பாரதியோடு நெருங்கி 10 ஆண்டுகள் பழகிய பாரதிதாசன், அவன் வந்து பாரதியை பின்பற்றினாலும் கூட பாரதிதாசன் தனக்கென்று ஒரு இலக்கிய மரபை ஏற்படுத்தி கொண்டான். அதுதான் ஒவ்வொருத்தவங்களை வந்து பின்பற்றினாலும் கூட தனக்கென்று ஒரு தனி சிந்தனையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். சரி, பாரதிதாசன் அப்படி என்னதான் அவர் வந்து சிந்தனையை உருவாக்கினார் அப்படின்னு சொன்னாக்க, ஒன்று நீங்க நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். பாடுபொருள்ல மிக அற்புதமான ஒரு உலக அளவில் நான் சொல்வேன். உலக அளவில் முதலாக குடும்ப கட்டுப்பாடு என்ற ஒரு பாடலை பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன் தான். அந்த பாடல் 1933 மணிக்கொடி இதழ், வாரா அவர்கள் நடத்திய மணிக்கொடி இதழ் தான் இது வெளிவருகிறது. அப்பொழுது வந்து பாடல் வந்து குடும்ப கட்டுப்பாடு அப்படின்னு தான் வந்து வருது. ஆனா அந்த தலைப்பை வந்து மாற்றி கர்ப்பத்தடை என்ற தலைப்பில் தான் வெளிவந்திருக்கிறது. அதை வாரா அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கு இணம்ப அவர் தவிப்பதற்கோ பிள்ளை என்ற தலைப்பை அவர் வந்து மாட்டிக்கொண்டார். அப்ப இந்த அந்த 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 2-3 லைனை மட்டும் நான் படிச்சிடறேன், அடியை மட்டும் படிக்கிறேன். காதலுக்கு வழி வைத்து கருப்பாதை சாத்த கதவொன்று கண்டறிவோம், இதில் என்ன குற்றம், சாதலுக்கோ பிள்ளை தவிப்பதற்கோ பிள்ளை என்று அந்த காலத்துல வந்து இந்த குடும்ப கட்டுப்பாடை பற்றி சிந்தனை செய்து பார்த்தவர் பாவேந்தர் பாரதிதாசன். அது மட்டும் இல்லை, இன்னைக்கு தலித் இலக்கியத்தை பத்தி பேசுறாங்க. தலித் இலக்கியத்தை பேசுவதற்கு முன்பாக 1930 தாழ்த்தப்பட்டோர் சமத்துவ பாட்டு என்று பாரதி வந்து ஒரு நீண்ட நெடிய பாட்டை எழுதியிருக்கின்றார். அதுல வந்து அவர் சொல்லாத கருத்துக்களே இல்லை. அந்த கருத்துக்கள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா தலித் இலக்கியத்துடைய முன்னோடி என்று நாம் சொல்வதில் கொஞ்சம் கூட தயங்காமல் சொல்லலாம். அதுல ஒரு 2 அடியை நான் சொல்றேன். தீண்டாதார் சுத்தமற்றோர் என்றால் அச்சுத்தத்தன்மை தாண்டாதார் எங்குண்டடி சகியே தாண்டாதார் எங்குண்டடி, பறவை மிருகம் உண்டோர் பறையென்றால் மனுநூல் முறையென்பார் பேரனடி சகியே முறையென்பார் பேரனடி என்று தாழ்த்தப்பட்டோர் சமத்துவ பாட்டு நான் சுமார் ஒரு சில உதாரணங்களை தான் சொல்லியிருக்கார். நீண்ட நெடிய பாட்டை எழுதியிருக்கின்றார். அப்ப தலித் இலக்கியத்தினுடைய முன்னோடி என்று கூட நாம் பாவேந்தர் பாரதிதாசனை வந்து நாம் சொல்லலாம். அடுத்தல யாப்பு வடிவத்தில் அவர் என்னதான் புதுமை செய்திருக்கிறார் என்று சொன்னால் என்சீர் வடிவம் வந்து என்சீர் விருத்தத்தை வந்து அவர்தான் வந்து வெற்றி பெற்றிருக்காரு. இது சுரதா சொல்லுகின்றார்.
சுரதா வந்து சொல்லிட்டே வரும்போது என் சீர் விருத்தத்தில் வெற்றி பெற்றான் என்னை போல என்று சொல்லுகின்றார். அப்ப என் சீர் விருத்தத்தை வந்து மிக அற்புதமாக பயன்படுத்தியவர் வந்து நம்ம பாரதிதாசன். அதுக்கெல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை. அதே போல இசைப்பாடல், இசைப்பாடலை வந்து முதல் இசை அமுது தொகுதி 1 தொகுதி 2 நீங்க பார்த்திருப்பீங்க. அப்ப இசையை வந்து தமிழ் பாட வேண்டும் என்று அந்த தமிழ் இசைக்காக பாடல் தொகுதியை ஏற்படுத்தியவர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் தான். அதுல நிறைய பாடல்கள் வைக்கின்றன. அப்ப இசைப்பா என் சீர்திருத்தத்துக்கு மிகவும் முன்னோடியாக இருப்பவர் பாவேந்தர் பாரதிதாசன். அது மட்டும் இல்ல, அதாவது வந்து இளங்கோவடிகள் சிலப்பதிகாரம் என்ற ஒரு அற்புதமான ஒரு தமிழ் காப்பியத்தை, தமிழ் மண்ணில் நடந்த காப்பியத்தை உருவாக்கியவர் சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். தமிழ் மண்ணில் உருவாக்கிய அந்த காப்பியம் அதனுடைய சிறப்புகளை ஏராளமா நம்ம சொல்லலாம், நேரம் இல்லை. அந்த சிலப்பதிகார காப்பியம் தோன்றிய பிறகு, அந்த பணுவல் தோன்றிய பிறகு, அந்த பணுவலை பற்றி அதற்கு பிறகு யாரும் அதை பற்றி பேசி இருக்க மாட்டார். ஏன் பேசவில்லை? ஆனால் அதன் முதல் அந்த சிலப்பதிகாரத்தை தொட்டவர் வந்து பாவேந்தர் பாரதிதாசன் தான். அதனால்தான் கண்ணகி புரட்சி காப்பியம் என்று பாடியிருப்பார். ஏன்னா கண்ணகி என்ற பெயரை கூட தமிழ் சமூகத்தில் பெயரை வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது வந்து ஒரு மூலி பெயர் என்று சொல்லி ஒரு தவறான கருத்தை பரப்பினார்கள். ஆனால் முழுக்க முழுக்க தமிழ் பண்பாட்டையும் தமிழ் இலக்கிய மரபையும் தமிழ் மொழியையும் தமிழ் யாப்பையும் முதலில் சொன்னக்கூடியது வந்து நம்முடைய இளங்கோவடிகள் இயற்றிய சிலப்பதிகாரம் தான். எனவே பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் தேசியத்தை மீட்டுருவாக்கும் வகையில் கண்ணகி புரட்சி காப்பியம், மணிமேகலை வெண்பா இந்த இரண்டையும் பாடினார். பிற்காலத்தில் வந்த தமிழ் ஒளிதான் மாதவி காவியம் என்று பாடினார். அவருடைய தொடர்ச்சியாக வந்தவர். எனவே பாவேந்தர் பாரதிதாசன் தமிழ் இலக்கிய வகையில் ஒன்றான சிலப்பதிகாரத்தையும் அவர் பாடியிருக்கின்றார். அவருடைய கவிதைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா இந்த படிம சிறப்பு மிக அற்புதமா இருக்கும். படிம சிறப்புன்னு சொன்னாக்கா எந்த ஒரு கவிதையுமே காட்சிப்படுத்துதல், அது ரொம்ப மிக முக்கியமானது. இன்னைக்கு புது கவிதையில படிமத்தை பத்தி பேசுகிறார்கள். அதற்கு முன்பாகவே பாவேந்தர் பாரதிதாசன் அந்த படிம சிறப்பை கையாண்டு இருப்பார். அதற்கு ஒரு உதாரணம் சொல்றேன். அவர் இயற்கை பத்தி பாடியிருக்கின்றார். அருவிகள் வைரத் தொங்கல், அடசெடி பச்சைப்பட்டே, குருவிகள் தங்க கட்டி. இதை நீங்க பாத்தீங்கன்னாக்கா அப்படியே நம்ம கண் முன்னாடி வரும். அந்த அடிப்படையில் இதில் நிறைய பாடல்கள், அழகின் சிரிப்பு முழுக்க எல்லா பாடல்களுமே அப்படித்தான் அமைந்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இப்படி பாவேந்தர் பாரதிதாசனுடைய புதிய இலக்கிய முயற்சிகளை நாம் ஏராளம் சொல்லலாம். அவர் வந்து புதுச்சேரி மண்ணை சார்ந்தவராக இருந்தாலும் கூட அவர் உலகளாவிய நிலைய தமிழ் இலக்கியங்களுக்கு ஒரு முன்னோடியாக இருந்திருக்கின்றார். அவரை பின்பற்றி தான் பாவேந்தர் பரம்பரை என்று ஒன்று உருவானது. அதன் அவர்கள் தான் புது மரபு பாவலர்கள் என்று நான் ஒரு 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 சிந்தனையை உருவாக்கி இருக்கின்றேன். அதாவது பாரதி மரபு, பாரதிதாசன் மரபு, பாரதிதாசன் மரபை பின்பற்றி நம்முடைய புதுச்சேரியில் மட்டுமல்ல தமிழக அளவில் புது மரபு பாவலர்கள் என்று ஒரு பெரிய பரம்பரை உருவாகி இருக்கின்றது. அந்த மரபு பாவலர்கள்ல வாணிதாசன், புதுவை சிவம், தமிழ் ஒளி, சித்தன், தங்கப்பா, முதுகண்ணன், செவ்வேல், அரங்கநாதன், பா முத்து, தமிழவேல், அன்பு நிலவன், அரிமதி தென்னகன், கல்லாடன், கம்பதாசன், மூத்தா வேலாயுதனார், எஸ்.ஆர். சுப்பிரமணியன், இரா திருமுருகன், சோதிதாசன், அரங்க நடராசன், கு சிவமணி, இ பட்டாபிராமன், இரா வெங்கடேசன், நாகி, சீனு ராமச்சந்திரன், இளம்பாரதி, ராமகிருஷ்ண பாரதி, ஆதிகேசவன், சனார்த்தனன், தேவிதாசன், தே ராமலிங்கன், துரைமாலரையன், திருமேனி நாகராசன், பூங்கொடி பராங்குசம், இலக்கியன், இப்படி ஏராளமா நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இது பட்டியல் படிக்கிற மாதிரி ஆயிடும். நம்ம புதுச்சேரியில வந்து யாப்புல வந்து மிகவும் ரொம்ப அழுத்தமானவர்கள் என்பதற்கு அவங்களுடைய புனை பெயருக்கு முன்னாடி இருக்கிற அடைமொழியை காட்டிவிடும். இப்ப வந்து அரியபுத்திரனார், அந்தாதி அரசு அரியபுத்திரனார், வெண்பாப்புலி சனார்த்தனன், சந்தப்பா நாகி என்று இந்த அந்த அந்த யாப்பு வடிவங்களை மையமிட்டே அவருடைய பெயர்கள் வந்து அடைமொழியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். அதே போல வாணிதாசன், இப்ப வாணிதாசன் வந்து பாரதிதாசனுடைய பரம்பரை என்று சொன்னாலும் கூட அந்த வாணிதாசன் எப்படிப்பட்ட ஒரு சிறப்பான ஒரு இலக்கிய கருத்துக்களை நமக்கு அளித்திருக்கிறார் என்று சொன்னால், பாரதிதாசன் பாரதி இயற்கையை வந்து சில பாடல்களை பாடியிருக்கிறார். ஆனால் பாரதிதாசன் அதே இயற்கையை மிக விரிவாக பாடினார். அழகின் சிரிப்பு என்ற பகுதி உங்களுக்கு எல்லாம் தெரியும். சங்க இலக்கியத்துடைய முதற் பொருளும் கருப்பொருளும் வந்து இயற்கை பற்றி சொல்லக்கூடியதுதான். ஆனால் இயற்கையை தனித்த நிலையில் பாடியவர் பாவேந்தர் பாரதிதாசன். அழகின் சிரிப்பு அற்புதமான படைப்பு. அந்த படைப்பு மட்டும் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருந்தால் கட்டாயமாக நோபல் பரிசு கிடைத்திருக்கும் என்பது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஏன் என்று சொன்னால் அந்த அழகின் சிரிப்பை அவர் இயற்கையை அவர் பார்த்த முறை இருக்கு இல்லையா, அது பகுத்தறிவு சார்ந்தது.
ஆன்மீக தன்மையில் அந்த இயற்கையை அவர் பார்க்கவில்லை. ஏன்னா நம்முடைய சங்க இலக்கிய மரபு என்பது ஆன்மீக அடிப்படையில் பார்க்கவில்லை. அதனால்தான் தொல்காப்பியர் வந்து முதற் பொருள் கருப்பொருள், முதற் பொருளை அடிப்படையாக கொண்டு வரக்கூடியதுதான் கருப்பொருள். அந்த முதல் பொருள் கருப்பொருள் அடிப்படையில் உருவாகக்கூடியதுதான் உரிப்பொருள். அதான் பண்பாடு. ஒவ்வொரு தமிழ் பண்பாடு என்பது முதற் பொருளையும் கருப்பொருளையும் சார்ந்துதான் இருக்கும். எனவே நம்முடைய பார்த்த பார்வை என்பதை பகுத்தறிவு சார்ந்த ஒரு பார்வை. அந்த அடிப்படையிலே தான் பாவேந்தர் பாரதிதாசன் வந்து அழகின் சிற்பி பாடியிருப்பார். அந்த இயற்கை என்ற ஒரு கூரை மட்டும் வாணிதாசன் எடுத்துக்கொண்டு மிக விரிவாக பாடியிருக்கின்றார். இதுதான் வந்து வாணிதாசனுக்கு உரிய சிறப்பு. அது மட்டும் இல்லை, வாணிதாசன் வந்து ஒரு மரபு பிறழாதவர். இதுதான் அவருடைய தனிச்சிறப்பு. எனவேதான் அவர் என்ன செய்தார்னாக்கா, வீரபத்திர முதலியார் வந்து விருத்தப்பாவுக்கு ஒரு இலக்கண நூலை எழுதினார், விருத்தப்பாவியல். அந்த விருத்தப்பாவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளுக்கும் ஒரு இலக்கியத்தை எழுதியவர் நம்முடைய வாணிதாசன் அவர்கள். எழில் விருத்தம், இது இவர் செய்த முதல் முயற்சி. ஏன்னா விருத்தம் என்பது வந்து உரையோட ஒரு நெருங்கிய தொடர்புடையது. நீங்க வந்து விருத்தத்துல வந்து அரிசி இருக்குது, என்சி இருக்குது, 9 இருக்குது, 10 இருக்குது, 12 இருக்குது, 14 இருக்குது. ஆனால் அதற்கு அளவே இல்லை. ஏன் அளவு இல்லைன்னு சொன்னாக்கா அது அவங்களுடைய விருப்பம். அதுல ராமலிங்க சுவாமிகள் 192 சீர்களை கொண்ட விருத்த அடியை பாடியிருக்கின்றார். அதனாலதான் ராமலிங்க சுவாமிகளுடைய எல்லா பாவகையும் உரைத்தன்மை அதிகமாக இருக்கும். என்னைக்கு வந்து இப்ப நீங்க வந்து குரலடி சிந்தடி என்பதெல்லாம் அந்த சீர் எண்ணிக்கை உடையது, ஒரு செறிவுத்தன்மை இருக்கும். ஆனால் விருத்தப்பாவுக்கு அது அந்த 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 இது தடையே இல்லை. எனவேதான் விருத்தப்பா என்பது இன்னைக்கு ஏன் வந்து அதிகமா வளர்ந்திருக்கிறது என்று சொன்னால், உரை மிகுந்த இந்த காலகட்டத்திலே அந்த யாப்பு வடிவம் எல்லாரையும் கவர்ந்திருக்கிறது, எளிவாக விளங்குகிறது. எனவே அந்த எழில் விருத்தம் என்பது வாணிதாசன் அவர்கள் இயற்றிய மிக முக்கியமான ஒரு நூல் என்று தான் சொல்ல வேண்டும். புதுச்சேரி பற்றி ஒரு அற்புதமான ஒரு வாணிதாசன் வந்து ஒரு கவிதையை வந்து எதிர்க்கின்றார். கடற்கரையில் நீள்தாழை, கரையோர புன்னை மலர், இடமகன்ற சீர்புதுவை, வாருங்கள் தமிழ் இன்கவிகள் பிறந்தவிடம் பாருங்கள், கல்லாதார் இல்லாத கவின்மிகுந்த சீர்புதுவை, வல்லோர்கள் வாழுமிடம் வாருங்கள், இருள் மணமாசை போக்குமிடம் பாருங்கள், காவேந்து தன்னை மர கடலோர வடதிசையில் பாவேந்தர் கல்லறையில் குந்துங்கள், அவர் பாடி வைத்தபடி நடக்க முந்துங்கள் என்று சொல்லி ஒரு அற்புதமான ஒரு பாடலை அவர் பாடியிருக்கின்றார். அடுத்தது புதுவை சிவம். இப்படி நாம தொடர்ந்து நிறைய வந்து சொல்லி கொண்டு போகலாம். புதுவை சிவம் என்பது அவருடைய கவிதை சிந்தனை என்பது என்னன்னு சொன்னாக்கா, மிக முக்கியமான இது வந்து பகுத்தறிவு சார்ந்த கருத்துக்களை அவர் எடுத்துக்கொண்டார். எப்படி வாணிதாசன் வந்து இயற்கையை முதன்மைப்படுத்தினாரோ, புதுவை சிவம் என்பது இயற்கை அதெல்லாம் விடுத்து, காதலை விடுத்து, அந்த பகுத்தறிவு என்ற ஒரு அந்த தன்மை, அந்த கருத்தியலை பிடித்து கொண்டு அந்த பகுத்தறிவு தொடர்பான சிந்தனைகளை வரக்கூடிய கவிதைகளை தான் இவர் வந்து எழுதியிருக்கின்றார். அதுல ஒரு கவிதை வந்து சமதர்மம் என்ற ஒரு பாடலை வந்து அற்புதமாக எழுதியிருப்பார். அவர் வந்து ஒரு பெண்ணாக அந்த சமதர்மத்தை வந்து ஒரு பெண்ணாக உருவகம் செய்து அந்த பாடலை வந்து அவர் பாடியிருப்பார். பொன்னிறம் ததும்பும் அந்தி பொழுதினை காண யாரும் இன்பமாம் கடலில் மூழ்கி கலித்துமே இருப்பர், ஆனால் என் மனம் அமைதியின்றி இருந்ததால் வீட்டு தோட்டம் சென்றுமே உலாவலானேன், தென்றலும் வீசிற்று ஆங்கே என்று ஒரு கவிஞர் வந்து தன்னுடைய அந்த மாலை பொழுதுல இருக்கிற அந்த சூழலை சொல்லுகின்றார். சொல்லிவிட்டு, எண்ணிலை அறிந்த மங்கை இரக்கமே கொண்டு செல்வாள், என்னை நீ, அங்க ஒரு பெண் இருக்கிறார், அந்த பெண்ணை பார்த்து அடைவதற்கு அவர் நினைக்கிறார். ஆனா அந்த பெண்ணு தான் சமதர்மம், அதாவது உருவகமா பாடியிருப்பார். என்னை நீ அடைய வேண்டி இணையலா காதல் கொண்டாய், நன்று நீ கொண்ட காதல் நான் அதை தணிக்க வேண்டேன், உன் எதிர் தடையாய் நிற்கும் முள்வேலி ஒழித்து வாராய். அந்த பெண்ணுக்கு இவருக்கு இடையில ஒரு முள்வேலி இருப்பதாக அவர் சொல்லுகின்றார். அதே போல இந்த சமூகம் சமதர்மத்தை அடைய வேண்டுமானால் சில தடைகள் இருக்கின்றன. அந்த தடைகள் என்ன என்பதை அடுத்து சொல்றார். வீரமே உருவாய் வந்தோல், வெற்றியே குறியாய் கொண்டோல், தீரமும் தெற்கும் அஞ்சா திண்மையும் வலிவும் வாய்ந்தோல், காரிருள் பேதம் சாதி கடு மூட வழக்கம் தீர்த்தே தரணிக்கு இன்பம் நல்கும் சமதர்மம் அங்கை அண்ணாள். நம்ம சமதர்மத்தை அடையணும்னா நம்மிடையே இருக்கக்கூடிய அந்த சாதி வேற்றுமை, மூட பழக்க வழக்கங்களை எல்லாம் நாம் நீக்க வேண்டும். அந்த தடையை நாம் மீறி வந்தால்தான் சமதர்மத்தை அடைய முடியும் என்று சொல்லி ஒரு அற்புதமான அந்த பாடலை அவர் வந்து பாடியிருக்கின்றார். அதுக்கு அடுத்தது மிக முக்கியமான கவிஞர் தமிழ்வழி. தமிழ்வழி அந்த புதுமரபு கவிஞர்களே வந்து ஒரு சிறப்பு மிக்கவர் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். அவர் வந்து மிக ஒரு சிறந்த ஒரு பாடுபொருளை வந்து உருவாக்குகிறார். மே தினம்.
அவர் வந்து பாவேந்தர் பாடிய பொது உடைமை கருத்து ஒரு சில பாடலை பாவேந்தர் பாடியிருக்கின்றார். அந்த பொது உடைமை கருத்தியலை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த பொது உடைமை பற்றி பல்வேறு விரிவான பாடல்களை பாடியவர் தான் கவிஞர் தமிழ்வழி. அவர் எடுத்துக்கொண்ட யாப்பு உங்களுக்கு எல்லாம் வித்தியாசமா இருக்கும். பாவேந்தர், பாரதிதாசன், பாரதியார் எல்லாமே இந்த ஏற்பாவிலே பாடியிருப்பாங்க. இசைப்பாவில் வந்து சிந்துப்பா பாடி இருக்கலாம். ஆனால் கவிஞர் தமிழ்வழி முழுக்க முழுக்க ஒரு 80 விழுக்காடு சந்தப்பாவில் தான் பாடியிருப்பார். அதுக்கு சில காரணங்கள் உண்டு. அவருடைய பாடல் அடித்தட்டு மக்களை சேர வேண்டும் என்பதற்காக அந்த சந்தங்களை மையமிட்டு அந்த யாப்பு வழியத்தை மேற்கொண்டு பாடியிருப்பார். மே தினத்தை வரவேற்று பாடிய உலகளவில் முதல் கவிஞன் என்று கூட நாம் கவிஞர் தமிழ்வழியை சொல்லலாம். அதே போல தலித்தியத்துக்கு முன்னோடி கவிஞர் தமிழ்வழி தான். அவர் வந்து பாரதிதாசன் வந்து தாழ்த்தப்பட்டோர் சமத்துவ பாட்டு என்று பாடலை வந்து பாடி இருக்கின்றார். இருந்தாலும் கூட இவர் வந்து காவியங்களாக பாடியிருக்கின்றார். அதான் ரொம்ப முக்கியமானது. அதுல என்னன்னு சொன்னாக்கா வீராயி. இப்ப வீராயி என்பது ஒரு காப்பியம். ஒரு பெண்ணை வந்து ஒரு தலித்து பெண்ணை வந்து ஒரு காவிய தலைவையாக மாற்றிய புதுமை செய்தவர் வந்து கவிஞர் தமிழ்வழி. இவர் வந்து தலித் மக்களுடைய அவங்கள் படுகின்ற கஷ்டங்கள், அவங்க அடைய வேண்டிய எல்லைகள், அவங்க பெற வேண்டிய பெருமைகள் என்பதை பற்றி மிக விரிவாக கவிஞர் தமிழ்வழி வந்து தன்னுடைய காவியங்களிலே பேசியிருக்கின்றார். அடுத்து மிக முக்கியமான ஒரு கவிஞர் வந்து சித்தன். சித்தன் வந்து பாவேந்தருடைய மூத்த மாணாக்கர். அதே சமயத்தில் அவருடைய பரம்பரையிலே வரக்கூடிய புதுச்சேரி சார்ந்தவர். இவர்கிட்ட இருக்கிற என்ன சிறப்புன்னு சொன்னாக்கா, இவர் வந்து ஒரு மருத்துவர். எனவே மருத்துவத்தினால நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதாவது உடல் தான் முக்கியம், உடலை வைத்துக் கொண்டுதான் நாம் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்று திருமூலருடைய கருத்து. ஏன்னா உடலுக்கு அவர் வந்து முக்கியத்துவம் கொடுப்பார். எனவே உடலை நாம் முதல்ல வந்து பாதுகாக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே மருந்துகளை, அதாவது உணவுப் பொருட்களை முக்கியப்படுத்தக்கூடிய பாடலாகவே சித்தன் வந்து பாடியிருப்பார். அதுல ஒரு பாடல் பாடுறேன் பாருங்க. சுக்க பத்தி அவர் பாடியிருப்பார். கேளப்பா சுக்கினது குணம் சொல்கின்றேன், கெடுக்கின்ற நோய்க்கு இதுவோர் பகையாம் வெற்றி, வாழப்பா மக்களையே பலவாறாக வருத்துகிற வாதத்தை வெட்டலாளி, தூளப்பா தலைவெளி நெஞ்சிருப்பு ஏப்பம், தொடர்வாத குன்மம் நீர்க்குற்றமெல்லாம் மீளப்பா புனையாக இதனை கொண்டே, மிக்க துயர் கடலினையே நலங்காண்பாய் நீ, சுக்கினை நாம் விட்டோம் அன்றே நம்மை சுகம் விட்டு போயிற்று என்று அறிவாயப்பா, சுக்குக்கே இணையாக மற்றொன்று எண்ணி சொல்லுதற்கே இயலவில்லை, அழுத்தத்திற்கே மிக்கதனை சொல்லுவது அதுபோல் இந்த மேலான மருந்துக்கு மேலொன்று இல்லை, தக்க மருத்துவன் கையில் எடுக்கும் சுக்குக்கோ தவறாத வீரன் கை வேல் என்று எண்ணாய் என்று ஒரு நீண்ட நெடிய பாடல். அதுல 2 பாடல் தான் நான் சொல்லியிருக்கேன். இப்படி அவர் வந்து பாவேந்தர் பரம்பரையில வந்ததுனால அந்த பகுத்தறிவு அடிப்படையில மக்களுக்கு பயன் தரக்கூடிய, உடலை பாதுகாக்கக்கூடிய, நம்முடைய மண் சார்ந்த சில பொருள்களை பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி பல பாடல்களை அவர் வந்து பாடியிருக்கின்றார். அதே போல அரிமதி தன்னகன் என்பதை வந்து அவரும் வந்து ஒரு நல்ல அற்புதமான ஒரு கவிஞர். அவரும் இந்த புதுச்சேரியை பற்றி ஒரு அற்புதமான பாடலை வந்து பாடியிருக்கின்றார். அவர் பாடுகின்றார், வங்க கடல் கடையோரம் எங்கள் புதுச்சேரி என்று அவர் பாடுகின்றார். இப்படி வந்து நீங்க வந்து நிறைய அரிமதி தன்னனுக்கு அடுத்ததாக நீங்க பாத்தீங்கன்னா கவிஞர் நாகியினுடைய பாடலை நீங்க பாத்தீங்கன்னா அவருடைய அந்த அந்த சந்தப்பா வந்து ரொம்ப நம்முடைய உணர்ச்சியை வந்து தூண்டுதல் மாரி இருக்கும். அதுல ஒரு பாடல் நான் மட்டும் படிக்கிறேங்க. தத்தி பிழைப்பதற்கு நாளெல்லாம் பஞ்சத்தை பத்தியாய் நெஞ்சில் பதிக்காதே, சத்தியமாய் எத்ததாலே வாழ்வதற்கும் எண்ணாதே, எண்ணுயிரே செத்தாரை போலே திரி, கண்ணின் மணியனவே காத்து வரும் நற்பண்பை நன்னார் எனினும் நடித்திடுவர், எண்ணுயிரே எத்தரை நாளும் இனங்காண்பாய் இல்லையேல் செத்தாரை போல் திரி. இதெல்லாம் வந்து ஒரு நேரிசை வெண்பா. அற்புதமான அந்த ஓசையில வந்து அவர் பாடியிருப்பார். நாகிக்கு அடுத்தது நீங்க பாத்தீங்கன்னா இந்த புதுக்கவிதை மரபுன்னு ஒரு மரபு இருக்கு. அதாவது மரபு கவிதைக்கு அடுத்தது புதுக்கவிதை மரபு நம்ம புதுச்சேரியில உருவாகுது. அதுல வந்து பல கவிஞர்கள் வந்து இருக்கிறாங்க. அந்த கவிஞர்கள்ல ஒரு சில கவிதைகளை மட்டும் நான் வந்து சொல்றேன். இதுல வந்து பேராசிரியர் பஞ்சாங்கம் வந்து அற்புதமான ஒரு கவிதை தொகுப்பை வெளியிட்டு இருக்கிறார். இங்க நிறைய கவிஞர்கள் இருந்தாலும் 100 ஆண்டு கால கவலைகள் அப்படின்னு ஒரு கவிதை இருக்கின்றார். பள்ளிக்கு தயார்படுத்துவேன் பள்ளிக்கூடங்களை இடித்து தள்ளி கொண்டேன், அவனது அழிப்பானை தேடி கொடுப்பேன்
அது நானாக இருப்பேன். கடலுக்கு போவேன், கரையாமல் கடலை கூடவே அழைத்து வருவேன். இப்படி அந்த நூற்றாண்டு கவலைக்கு பற்றி அவர் நிறைய பாடியிருக்கின்றார். புதுக்கவிதை மரபுக்கு அடுத்ததாக துலிப்பா மரபு. இந்த துலிப்பா மரபுல நீங்க பாத்தீங்கன்னா ஏமுராஜன்ல இருந்து அவர் பாரத போர் சொல்லி 1988 ஒரு நூலை எழுதியிருக்கின்றார். சீனு தமிழ்மணி. சீனு தமிழ்மணி புதுக்கவி அந்த துலிப்பாவுக்காகவே கரந்தடி என்ற ஒரு இதழை முதலாக நம்முடைய தமிழ்நாட்டு அளவில் 1988 அந்த இதழை நடத்தியிருக்கின்றார். தமிழஞ்சன், செந்தமிழ் இனியன், அரிமதி தன்னகல், இளவேனில், இளம்பருதி, ஆளார், அறிவழகி, அழகு நிலா, பொன் திலகவதி, பாரதி வசந்தன் என்று பல பெயர்களை நாம் சுட்டலாம். அதே போல பெண்ணிய கவிதை மரபு நம்முடைய தமிழ் சூழல்ல நம்முடைய புதுச்சேரியில உருவாகி இருக்கு. அந்த பெண்ணிய கவிதை மரபுல மாலதி மைத்திரி, ஸ்ரீவித்யா, பொற்கலை, செல்வகுமாரி, அழகு நிலா, பத்மபாரதி, அவை நிர்மலா, தென்றல், உமாமோகன், ராஜலட்சுமி இவங்கெல்லாம் சார்பு நிலை கவிஞர்கள். அதாவது பெண்ணிய கருத்துக்களை தெளிவாக புரிந்து கவிதைகளை படைப்பது. அதாவது பெண்ணியத்தில் ஈடுபாடு இருக்கும், ஆனா பெண்ணிய கருத்துக்களை முரண்படக்கூடியவர்கள், ஆனா பெண்ணிய சிந்தனை எழுதக்கூடியவர்கள் தான் சார்பிலா கவிஞர்கள். அவங்க கலாவிசு, தமிழ்மொழி, தேவி சங்கரி, பூங்கொழிலி பெருமாள், விஜயலட்சுமி, மணிமேகலை, குப்புசாமி போன்றவர்கள் எல்லாம் அந்த பிரிவில் நம்ம அடக்கலாம். அதுல ஸ்ரீவித்யா என்பவங்க ஒரு கருகும் புராண குப்பைகள் என்ற ஒரு கவிதை எழுதியிருக்கிறார். நாங்கள் நடத்தும் புது வேள்வியில் பழைய புராண குப்பைகள் கருகும் வாசம் எமது நாசிகளில் நறுமணமாய் புதிய புராணங்களை உருவாக்க தொடங்குகிறோம் எமது மொழியில். எமது அனுபவத்தை, எமது ஆசைகளை தந்தத்தை உடைத்து அல்ல உண்மையை அடைத்த எழுதுகோலில். இப்படி அந்த கவிதை நீண்டு தொடர்ந்து கொண்டு போகிறது. இது பெண்ணிய கவிதை மரபு. இந்த பெண்ணிய கவிதை மரபுக்கு அடுத்ததாக தலித்திய கவிதை மரபு நம்ம புதுச்சேரியில் இருக்குது. தலித்திய கவிதை மரபுக்கு ஏற்கனவே பாரதிதாசன், தமிழ் வழி, அதனை தொடர்ந்து நம்முடைய புதுச்சேரியில எழுதினவங்க ரவிக்குமார், சுப்பையா, பாரதி வசந்தன், பிரதிபா ஜெயச்சந்திரன், பாலதந்தாயுதம், குணசேகரன், ஆறு செல்வன் என்று நிறைய பேர்கள் எழுதியிருக்கிறாங்க. அதுல பாரதி வசந்தன் எழுதுறார், சொல்லுகின்றார், எழுதாமல் போனால் பரவாயில்லை, கண்கள் கூசும் வெளிச்சத்தில் குழந்தையின் அழுகை, சாதி நெருப்பில் எரிந்தது எழுந்த நந்தன்களின் கையில் புதிய நெருப்பு என்று அவர் இன்றைய ஒரு ஹைக்கூ கவிதைகளை தலித்திய கவிதைகளை எழுதியிருக்கிறார். அது இல்லாம இங்க புதுச்சேரியில தனித்தமிழ் பாட்டிலக்கிய மரபு என்று ஒரு மரபு இருக்கிறது. அந்த தனித்தமிழ் பாட்டிலக்கிய மரபுல ஏராளமான கவிஞர்கள், கார இறையடியான், இலக்கியன், அரிமா பாண்டியன், அருளி, பாலை எழிலேந்தி, தமிழமல்லன், அரிமாப்பா மகன், கல்லாடன், தங்கப்பா, திருமுருகன், தேவமைந்தன், வேல்முருகன், தமிழையக்கன், நாமு தமிழ்மணி. அதுல தங்கப்பா அவர்கள் எழுதின ஒரு அற்புதமான ஒரு எப்போதுமே அவர் நகைச்சுவையா தான் எழுதுவார், அங்கத துணியோடு தான் எழுதுவார். உருப்பட மாட்டாய் தலைப்பு. உருப்பட மாட்டாயடா தமிழா, உருப்பட மாட்டாயடா, குறிப்பிட்ட நேரத்தில் நிகழ்ச்சி நடத்திடும் கொள்கையும் உணர்ச்சியும் உனக்கு வரும் மட்டும் உருப்பட மாட்டாயடா தமிழா, உருப்பட மாட்டாயடா. 5 மணி என அழைப்பில் முழங்குவாய், 6:30க்கே அந்த கூட்டம் தொடங்குவாய், நம் தம் தமிழர் பழக்கம் இது என்பாய், நாணமில் இந்நிலை ஒழித்திடும் மட்டும் உருப்பட மாட்டாயடா, உருப்பட மாட்டாயடா. ஆள் சேரவில்லை என்று 1/2 மணி நேரம் நீட்டுவாய், அரிய தலைவர்தாம் பாராமையை காட்டுவாய், நீள் உரை ஆற்றுவோர் மேல் குற்றம் சாட்டுவாய், நித்தமும் இப்படி பொழுதெல்லாம் ஓட்டுவாய், உருப்பட மாட்டாயடா, உருப்பட மாட்டாயடா. 2 நொடியில் முடிப்பதாய் சொல்லுவாய், 20 மணி துளி வெறும் வாயை மெல்லுவாய், திரண்டுள்ள மக்களின் உணர்வையும் கொள்ளுவாய், செயல்திறம் இன்றி நீ எப்படி வெல்லுவாய், உருப்பட மாட்டாயடா தமிழா, உருப்பட மாட்டாயடா. முன்னிலையாளர்கள் பண்ணி உரைப்பதும், மூத்தவர் வாழ்த்துறை சொல்லி கழிப்பதும், பின் உரையாளர் சொல்வானை கிழிப்பதும், பேச்சு பேச்சே வெறும் பேச்சுன்னை அழிப்பதும், உருப்பட மாட்டாயடா தமிழா, உருப்பட மாட்டாயடா. உரிய பொழுது ஒன்றை தொடங்கி முடிக்கலாய், ஒவ்வொரு பேச்சுக்கும் நேரம் வகுக்கலாய், 20 பேர்களை பேச அழைக்கிறாய், 7 தொடங்கி நள்ளிரவில் முடிக்கிறாய், உருப்பட மாட்டாயடா தமிழா, உருப்பட மாட்டாயடா என்று சொல்லி ஒரு யதார்த்தமான தமிழ் நம்முடைய சூழலில் இருக்கிற ஒரு செய்தி எடுத்து அற்புதமான ஒரு இசைப்பாடலிலே எழுதியிருக்கின்றார். இப்படி தனித்தமிழ் இலக்கிய மரபு, பெண்ணிய கவிதை மரபு, பாரதி மரபு, பாரதிதாசனுடைய மரபு, துலிப்பா மரபு என்று பல்வேறு மரபுகள் நம்முடைய புதுச்சேரி மண்ணில் இருக்கின்றன. இவ்வளவு இலக்கிய சிறப்புகள் இருந்தும் ஏன் புதுச்சேரிக்கு இலக்கிய வரலாறு எழுதப்படவில்லை? இதுதான் என்னுடைய மிக முக்கியமான ஒரு கேள்வி. இவ்வளவு சிறப்புகள் தமிழ் இலக்கியத்துக்கு பல்வேறு முன்னோடிகள் நிறைய சொல்லலை நான். இவ்வளவு செய்திகள் இருக்கும் போது ஒரு சிறிய பகுதியாக புதுச்சேரி இருந்தாலும் கூட இந்த புதுச்சேரிக்கு என்று ஒரு இலக்கிய வரலாறு எழுதப்பட வேண்டும்.
அந்த முயற்சியில் புதுச்சேரி மொழியியல் பண்பாட்டு ஆராய்ச்சி நிறுவனத்தில் பணிபுரிகின்ற நான் அந்த முயற்சியை எடுத்திருக்கின்றேன். இந்த உரையை கேட்ட நீங்களும் இந்த முயற்சிக்கு உறுதுணையாக இருப்பீர்கள் என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். எல்லோருக்கும் மீண்டும் வணக்கம். சற்றேறக்குறைய ஒரு 80 நிமிடம் அளவுக்கு நம்முடைய பேராசிரியர் சம்பத் அவர்கள் புதுச்சேரியினுடைய கவிதை இலக்கிய வரலாற்றை அல்லது கவிதை மரபை பல ஆழங்கால் பட்ட சிந்தனைகளின் வழியாக சான்றுகளோடு எடுத்துக்காட்டி உங்களிடத்துல சொல்லியிருக்கிறார்.